இந்த உலகத்திலேயே ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம்னா அது டைம் தான். ஏன் அது அவ்வளோ வேல்யூபிளாக இருக்குது அப்படின்னா, ஒன்ஸ் அது போச்சுன்னா நம்மளால் திரும்ப அதை வாங்க முடியாது. ஒரு வினாடியாகவே இருந்தாலும் கூட கடந்து விட்ட பிறகு அதை நம்மளால் திரும்ப வாங்க முடியுமா? அது நம்மளால் மட்டும் இல்லை, உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரராகவே இருந்தாலும் நேரத்தை இழந்து விட்ட நேரத்தை இல்லை கடந்து விட்ட அந்த நேரத்தை திரும்ப வாங்குறது அப்படிங்கிறது யாராலுமே முடியாத ஒன்று. அதனால தான் டைம் எப்பவுமே வேல்யூபிளான ஒன்றா இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட டைமையே நம்ம தங்கத்தை கூட ஒப்பிட்டு தான் சொல்லுவோம். டைம் இஸ் கோல்டு, காலம் பொன் போன்றது. அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, தங்கமும் அந்தளவுக்கு வேல்யூபிளான ஒன்று தான் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு தங்க வயலை பற்றின கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவின் தங்க வயலான கோலார் தங்க வயலின் கதையை தான் இன்றைக்கி நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சமீபத்தில் வெளியான கேஜிஎஃப் படம் கூட நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த கோலார் தங்க வயலை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் அது. இந்த கோலார் தங்க வயல் அப்படி என்ன சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆழமான தங்க சுரங்கங்களில் இதுவும் ஒன்று. சவுத் ஆஃப்ரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்த கேஜிஎஃப் தான் ரொம்பவே டீப்பஸ்ட் மைனிங். இந்த கேஜிஎஃப்லேயே சாம்பியன் ரீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தங்க சுரங்கம் தான் கிட்டத்தட்ட 3217 மீட்டர் ஆழம் கொண்ட ஆழமான தங்க சுரங்கமாக கருதப்படுது. முதல்ல இந்த கோலாரில் தங்கம் கிடைக்கிறத ஆங்கிலேயர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் இந்தியர்களுக்கே இது தெரிய வந்துச்சுன்னு சொல்லலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய பெங்களூர்லேருந்து கிழக்கு பக்கமாக ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருப்பது தான் இந்த கோலார் தங்க வயல். இந்த கோலார் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பகுதி கிட்டத்தட்ட நிறைய மன்னர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். கங்கர்கள் முதல்ல ஆட்சி செய்கிறாங்க. கங்கர்களை தொடர்ந்து சோழர்கள் ஆட்சி செய்கிறாங்க. சோழர்கள் ஆட்சி புரியும் போது தான் இந்த கோலாரம்மன் கோவில், சோமேஸ்வர கோவில் போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோவில்களை கட்டினாங்க. சோழர்களை தொடர்ந்து ஒய்சாளர்கள், விஜயநகர மன்னர்கள் வராங்க, மராத்தியர்கள் வராங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா திப்பு சுல்தான் ஆட்சி செய்கிறாரு. 1799 4வது ஆங்கிலோ மைசூர் போரில் திப்பு சுல்தான் கொல்லப்படுறாரு. அந்த சமயத்தில் ஆங்கிலேயர்களும் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன அப்படின்னா, திப்பு சுல்தான் ஆட்சி செய்த அந்த மன்னருக்கு உட்பட்டு இருந்த நிலங்களை மைசூர் சமஸ்தானக்கிட்டேயே ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிலங்களை ஒரு ஆய்வு செஞ்சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ இந்த கோலார் பகுதியை மட்டும் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போ இந்த கோலார் பகுதியை ஆய்வு செய்வதற்காக லெப்டினன்ட் ஜான் வாரன் என்ற ஒரு நபரை நியமிக்கிறாங்க. இவர் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறாரு. இப்போ லெப்டினன்ட் ஜான் வாரன் பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு அவர் ஒரு வதந்தியை கேள்விப்படுறாரு. என்னன்னா, அங்கிருந்த மக்கள்கள் சோழர்கள் காலத்துல கையாலேயே மண்ணை ஜலிச்சு தங்கத்தை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை கேள்விப்படுறாரு. அப்போ அது ஏன் உண்மையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்போ அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தராரு. என்ன அப்படின்னா, யாரெல்லாம் மண்ணை ஜலிச்சு அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த உலோகத்தை அதிக அளவு, அதாவது தங்கத்தை அதிக அளவு கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. பிரைஸை வாங்கணுங்கிற ஆர்வத்தில் மக்களும் என்ன பண்றாங்கன்னா, வண்டி மண்ணை எடுத்துட்டு போய் ஜலிக்கிறதுக்காக அவர் முன்னாடி போறாங்க. அப்போ அவர் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறாரு. என்ன அப்படின்னா, 56 கிலோ மண்ணில் இருந்து 1 கிராம் தங்கத்தை நம்மளால எடுக்க முடியும் தோராயமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சுக்கிறாரு. இதையே நம்ம கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணோம் அப்படின்னா அதிக அளவு நம்ம தங்கத்தை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. கிட்டத்தட்ட 1804 இருந்து 1860 வரைக்கும் நிறையவே அந்த பகுதியை சுற்றி ரிசர்ச் பண்ணி ஒரு ஆர்டிக்கலாக எழுதுறாரு. ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே அவர் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கல. அதனால அவர் அந்த முயற்சியை கைவிடுறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மைக்கேல் ஃபிட்ஸ் ஜெரால்டு லாவெலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருன்னா, 1871 வருஷம் ஜான் வாரன் எழுதிய இந்த ஆர்டிக்கலை தற்செயலாக படிக்கிறாரு. படித்த உடனே கோலார் பகுதியில் தங்கம் இருக்கிறத கேள்விப்பட்ட உடனே இவருக்கு ஒரு ஆர்வம் வருது. நாம ஏன் போயிட்டு அங்கே சுரங்க தொழிலை பண்ணக்கூடாது, நாம ஏன் அங்கே இருக்கிற தங்கத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. உடனே பெங்களூர், ஆக்சுவலி அவர் ரிட்டையர் ஆகி பெங்களூர் ஒரு பகுதியில் வசிக்கிறாரு. 60 மைல் மாட்டு வண்டியிலே பயணம் செஞ்சு இவர் கோலார் பகுதிக்கு வராரு. அங்கே இருக்கக்கூடிய மைசூர் மகாராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. 20 வருஷம் அந்த இடத்த இவர் குத்தகைக்கும் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த இடத்துல சுரங்க தொழில்களை அவர் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாரு. உலகம் முழுவதும் இருந்து நிறைய பொறியாளர்களை வரவழைக்கிறாரு.
மிகப்பெரிய மின்சார வழித்தடத்தை அந்த கோலார்ல அமைக்கிறாரு. ஆசியாவின் 2வது மற்றும் இந்தியாவின் முதல் மின் நிலையம் அந்த கோலார் பகுதியில் ஆங்கிலேயர்களால் அமைக்கப்படுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான்ல மின் நிலையத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஜப்பானுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இந்த கோலார் பகுதிக்கு தான் மின்சாரம் வந்து கிடைக்குதுன்னு சொல்லலாம். நியூயார்க், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளோட உதவியால் அங்கே மின் நிலையத்தை அவர் அமைக்கிறாரு. அதே மாதிரி USA, ஜெர்மனில இருந்தெல்லாம் மிஷின்ஸாக வர வைக்கிறாரு. இதனால அந்த கோலார் பகுதி லிட்டில் இங்கிலாந்து என்றே வந்து பிற்காலத்தில் அழைக்கப்படுது. இப்போ உலகம் முழுவதில் இருந்தோம் இன்ஜினியர்ஸ் வந்தாச்சு, மிஷின்ஸ் எல்லாமே வந்தாச்சு, சுரங்க தொழிலை ஆரம்பித்தாங்க. இப்போ ஆங்கிலேயர்கள் தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அங்கே மேலதிகாரிகளாக இருக்காங்க. அதே மாதிரி அவங்க தங்கறதுக்கு வசதியாக KGF டவுன்ஷிப் ஒன்றும் உருவாக்கிட்டாங்க. ஆனால் அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட ஆற்காட்டு மாவட்டங்களான சேலம், தர்மபுரியில் இருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய கன்னட மக்களும் ஒரு சிலர் வந்து தொழிலாளர்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைமை தான் வந்து ரொம்பவே பரிதாபமாக இருந்திருக்கு. ஏன்னா தொழிலாளர்கள் வசிக்கக்கூடிய அந்த குடியிருப்புல எலிகளுடைய தொல்லை அதிகமாக இருந்துச்சாம். ஒரு வருஷத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 50,000 எலிகளை வந்து அவங்க கொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த சுரங்க தொழிலில் ஈடுபட்டதுனால மக்கள் நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க. அந்த சுரங்க தொழில் பண்ணும்போது அங்கே வந்து வெப்பம் வந்து அதிகமாக இருக்குமா, அதாவது 50 டிகிரி செல்சியஸுக்கும் மேலே அங்கே வெப்பம் வந்து காணப்பட்டிருக்கு. அதனாலையும் மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுரங்க தொழில் மேற்கொள்ளும் போது அங்கே ஏற்பட்ட அந்த டஸ்ட் அலர்ஜி இருக்கு இல்லையா, அதனால நுரையீரல் பாதிப்பு அடைந்தும் நிறைய மக்கள் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. இதையும் தாண்டி ஏர் பிளாஸ்ட், அதாவது வெடி வச்சு பாறைகளை தகர்க்கும் போது அதனாலும் நிறைய மக்கள் வந்து இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி இருக்கு. KGFல சுரங்கத்தொழில் மேற்கொண்டதன் மூலமாக சராசரியாக ஒரு வருஷத்துக்கு 12.5 கிலோ வரைக்கும் தங்கம் எடுத்திருக்கிறாங்க ஆங்கிலேயர்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் KGFல தங்கம் கிடைக்கிறது வந்து குறைஞ்சு போனதாகவும் அதனால் ஆங்கிலேயர்கள் அங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நாட்டுக்கே நகர ஆரம்பித்ததாகவும் ஒரு செய்தி இருக்குது. அதே மாதிரி அந்த சுரங்கத்தொழிலை நம்பி இருந்த தொழிலாளர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 1950 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெங்களூருவை நோக்கி புறப்பட ஆரம்பித்தாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அங்கே நிறைய தமிழ் மக்கள் தானே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய தமிழ் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெங்களூரை நோக்கி போயிருக்காங்க. இன்றைக்கும் கூட நீங்கள் பெங்களூரில் போனீங்க அப்படின்னா நிறைய தமிழ் மக்களை உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு காரணம் என்னென்னா இவங்க KGFலேருந்து புலம்பெயர்ந்து அந்த மக்கள் வழியாக வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு 1956 அந்த சுரங்கங்கள் எல்லாமே முழுமையாக மத்திய அரசோட கட்டுப்பாட்டுக்கு வருது. 28 பிப்ரவரி 2001 அப்போது மத்திய அரசு இந்த KGF-ஐ மூடிடுறாங்க. ஏன்னா இதில் இருந்து தங்கம் எடுக்கிறத விட இதுல இருந்து தங்கம் எடுக்கிறதுக்கான செலவு வந்து அதிகமாகும் அப்படின்னு நினைச்சு இந்த KGF-ஐ கைவிட்டுறாங்க. கிட்டத்தட்ட 100 வருடத்துக்கும் மேலாக ஓடிக்கொண்டிருந்த இந்த சுரங்க தொழில் வந்து பாத்தீங்கன்னா இன்று கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கு. இந்தியாவின் தங்கத்தில் 95% தங்கம் இந்த கோலார்ல இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆரம் என்று லத்தீன் மொழியில் அழைக்கப்படக்கூடிய இந்த தங்கமானது ஆடை ஆபரணங்கள் மட்டுமின்றி மருத்துவத்தில் கூட கேன்சர் கட்டிகளை சரி செய்வதற்காகவும் இந்த தங்கம் பயன்படுது. இதுதான் இந்த கோலார் தங்க வயலோட கதை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.